இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கேமிங் அடிக்ஷன். அதாவது கேமிங் டிஸார்டர் ஆர் கேமிங் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு நியூவர் டைப் ஆஃப் பிஹேவியரல் அடிக்ஷன். எப்படி நம்ம ஆல்கஹால், டொபாக்கோ அடிக்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோமோ அதே மாதிரி இந்த கேமிங்கும் ஒரு வகையான அப்கமிங் எவால்விங் அடிக்ஷன்னு சொல்லலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் சந்தோஷி. நான் கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் அட் கேஜி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். ஸோ கேமிங் அப்படின்ற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம உலக அளவில் ஒரு பாப்புலர் ஃபார்ம் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் தான். ஸோ இனிஷியலாக இந்த கேமிங் விஷயத்தை நம்ம எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோன்னா, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காகவோ இல்லை ஒரு ப்ளஷருக்காகவோ இல்லை நம்ம ஒரு த்ரில்லுக்காக இனிஷியலாக நம்ம இது விளையாட ஆரம்பிப்போம். நாளடைவில் இதே பார்த்தீங்கன்னா போக போக ஒரு அடிக்ஷனாக நமக்கு மாறிடுது. நம்மளையே மீறி நம்ம இதுக்கு ரொம்பவே அடிக்ட் ஆயிடுறோம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா 2% பேர் இந்த கேமிங் அடிக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3-9% ஸ்கூல் போகிற பசங்களுக்கு இந்த கேமிங் அடிக்ஷன் இருக்குன்றது சொல்லப்படுது. இந்த கேமிங் அடிக்ஷனில் பாய்ஸ் ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க கேர்ள்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த கேமிங் அடிக்ஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஜெனட்டிக். குடும்பத்தில் யாருக்காவது நம்ம ஜீன்ஸில் அடிக்ஷன் இருந்துச்சுனாக்கா அது ஹெரிடிட்ரியாக பசங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வரத்துக்கு சான்சஸ் இருக்குது அவங்க ஃபேமிலியில். ரெண்டாவது, நம்ம பிரெயினில் டோபமின் அப்படின்னு சொல்லக்கூடிய ரசாயனம் கோளாறாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கேமிங் அடிக்ஷன் வரத்துக்கு ரொம்ப ஹை சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் இது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இந்த கேமிங் அடிக்ஷன் வர்றதுக்குன்னு பார்த்தா, ஒன்று அடலசன்ட் மேல், ஃபேமிலியில் யாருக்காவது அடிக்ஷன் ஹிஸ்ட்ரி இருந்தாலோ அவங்களுக்கு ஈஸியாக இதுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மூணாவது, ADHD இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த கேமிங் அடிக்ஷன் வரத்துக்கான இன்க்ரீஸ்டு ரிஸ்க் இருக்குது. ஆன்சைட்டி, டிப்ரெஷன், அப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் இருக்கிறவங்களுக்கும் அதிகபட்சமான ரிஸ்க் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே குழந்தைங்களுக்கு அவங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற பசங்க, தென் அவங்களோட பியர் சப்போர்ட் குரூப், இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்குள்ள தான் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த கேமிங் அடிக்ஷனுக்கு. ஸோ இந்த கேமிங் அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அதாவது சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் இந்த கேமிங்ன்றது ஒரு முக்கியமான ஒரு டாமினன்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும். ஸோ இன்கேஸ் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க அந்த கேமிங்கை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன கேம் முன்னாடி விளையாடினாங்க, இன்னும் வீட்டுக்கு போய் அடுத்து என்ன கேம் விளையாடணும். ஸோ அவங்க மைண்டு ஃபுல்லாக அந்த கேமிங் பற்றி மட்டும்தான் அந்த தாட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, என்னதான் அவங்க அந்த கேமிங்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களால எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மூணாவது, முன்னாடி விளையாடிட்டு இருந்த டைமை விட இருக்க அவங்க ஜாஸ்தி டைம் விளையாட வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கு முன்னாடி கிடைச்ச அந்த த்ரில்லோ இல்லை அவங்களோட அந்த சந்தோஷமோ இல்லை அவங்களோட அந்த ப்ளஷர் எல்லாமே அவங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு முன்னாடி அவங்க ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ கேம் விளையாடிட்டு இருப்பாங்க வீட்டில். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நாளடைவில் அது அவங்களோட ஃபுல் ஆக்டிவிட்டீஸையுமே அவங்க இன்வால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கேமிங்கை. இன்கேஸ் அவங்க அந்த கேமிங்கை ஸ்டாப் பண்ணணும் இல்லை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அந்த ஹேண்டில் பண்ண முடியாததுனால அவங்க திடீர்னு கோவப்படுறது, ரொம்ப சோகமாக இருக்கிறது, இல்லை ரொம்ப பதட்டமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும். இது நம்ம வித்ட்ரால் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எதுலேயுமே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது. அவங்க முன்னாடி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி செஞ்ச ஹாபியாக இருக்கலாம், இல்லை முன்னாடி அவங்க ஹாப்பியாக ஏதாவது வேறு விஷயங்கள் ரிலாக்ஸேஷனுக்கு செஞ்சதெல்லாம் அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அவங்களோட எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் இந்த கேமிங்கில் மட்டும்தான் இருக்கும். இந்த கேமிங் பற்றின விஷயத்தை பற்றி வீட்டில் பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நான் விளையாடவே இல்லை, ஃபோன் எடுக்கவே இல்லை, நான் மொபைல் யூஸ் பண்ணவே இல்லை, அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி கிட்ட, மற்றவங்க கிட்ட, ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்ட, ஸோ ஒர்க் பிளேஸில் எல்லா இடத்துலையும் அவங்க அதை பற்றி பொய் சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த கேமிங்கை அவங்களோட ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு மேபி எஸ்கேப் மெக்கானிசமாக கூட அவங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஒர்க் பிளேஸில் ஏதோ இஷ்யூஸாக இருந்தனால அவங்க கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஸோ அதிலேருந்து அவங்க வெளியே வரத்துக்காக இந்த கேமிங்கை மேபி அவங்க யூஸ் பண்ணலாம். இந்த கேமிங்னால அவங்களோட ஸ்கூல், ஒர்க், வீட்டில் இருக்கிற ஆக்டிவிட்டீஸோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வரும். ரொம்ப சிவியர் கேசஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட செல்ஃப் கேர், அவங்களோட சொந்த வேலைகளையே அவங்க செய்ய முடியாமல் சம்டைம்ஸ் அவங்க கேமிங்குள்ளே விடுறதுக்கான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இத்தனை பிரச்சனைகள் அவங்க லைஃப்பில் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க கேமிங்கில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் கேமிங் டிஸார்டர் இல்லை கேமிங் அடிக்ஷன் இருக்குது அப்படின்றதுக்கான
அறிகுறிகள். ஸோ இந்த கேமிங் டிஸார்டருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. மெயினாக இதுக்கு வந்து கவுன்சிலிங் ப்ளஸ் சம் மெடிகேஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ யாருக்காவது இந்த கேமிங் டிஸார்டர் அடிக்ஷன் இல்லை டிஸார்டருக்கான அறிகுறி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா வந்து இது சரி பண்ணக்கூடிய விஷயம்தான். ஸோ இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் வந்து மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும். தேங்க்யூ. 50 years of caring, 50 years of excellence. KG Hospital.